பிரைஸ் எல்லாம் உங்கள் ஜெனிஃபர் கீதா வடச்சென்னையில இருந்து. இன்னைக்கு பெட் அனிமல்ஸ்க்கு அவங்களுக்கு வேண்டிய ஃபுட்டு, அப்புறம் இந்த சங்கிலி பெல்ட் இதெல்லாம் வாங்குறதுக்காக ஒரு கடைக்கு வந்திருக்கிறேன். வந்த உடனே எனக்கு ஒரு முக்கியமான காரியம் ஞாபகம் வந்துச்சுங்க. ஆமாங்க, இயேசு கிறிஸ்து சீதோன் பட்டணத்துக்கிட்ட போகும்போது ஒரு கானானிய ஸ்திரீ அவர்கிட்ட வந்து, தாவீதின் குமாரனே, என் மகள் பிசாசுனால கொடிய வேதனைப்படுறா, அவளுக்கு இரக்கம் காட்டுங்க அப்படின்னு எவ்வளவோ கெஞ்சுறாரு. இயேசு கிறிஸ்து பதில் ஒண்ணும் சொல்லாம கடந்து போறாரு. கூட இருக்க சீஷர்லாம் சொல்றாங்க, ரொம்ப நேரமா அவ பின்னாடியே கூப்பிட்டுட்டே வராளே, தயவு செஞ்சு அவளுக்கு ஏதாவது பதில் சொல்லுங்க. அதுக்கு இயேசு கிறிஸ்து சொல்றாரு, காணாம போன ஆடுகளுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். அதுக்கு திரும்பவும் அந்த பெண் இன்னும் குரலை உயர்த்தி, எனக்கு இரக்கம் காட்டுங்க அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவோட கால்ல பணிந்து கொண்டு கேட்கிறா. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை நாய்களுக்கு கொடுக்கலாமான்னு. அதுக்கு அந்த ஸ்திரீ சொல்றா, ஐயா நீங்க சொல்றது ரொம்ப உண்மைதான், ஆனா பிள்ளைகளோட அப்பத்தை நாய்கள் கொடுக்க கூடாதுன்ற அந்த வார்த்தை உண்மைதான். ஆனா எஜமான் சாப்பிடும் போது அந்த மேஜையில இருந்து விழுற துணிகளை நாய்க்குட்டிகள் சாப்பிடுமே அப்படின்னு சொன்னான். இத கேட்ட உடனே இயேசு கிறிஸ்துக்கு ரொம்பவே ஆச்சரியமாயிடுச்சு. ஸ்திரீயே, உன்னுடைய விசுவாசம் பெரியதுன்னு சொல்லிட்டு, நீ உன் விசுவாசத்தபடியே உன் மகளுக்கு சுகம் உண்டாகட்டும்னு சொல்ற. அதே போல அந்த நேரமே அவளுடைய மகளுக்கு சுகம் கிடைச்சதா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. இத படிச்ச உடனே, என்ன இது நாயினா என்ன அர்த்தம் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. நாயினா தான் பாவத்தை விட்டுட்ட ஆண்டவரேன்னு சொல்லுவாங்க, மன்னிப்பும் கேட்டுருவாங்க. ஆனா திரும்பவும் பாருங்களேன், அதே தப்ப செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆமாங்க, நாய்க்கு ஒரு சுபாவம் இருக்குது, அது கக்கின உணவை திரும்பவும் சாப்பிடுமா. இன்னைக்கு நம்ம கூட எத்தனையோ தவறுகளை ஆண்டவரேன்னு மன்னிச்சிடுங்கன்னு கேட்டுட்டு திரும்பவும் அந்த தவற நம்ம செய்யறோமா? வேத வசனம் சொல்லுது, நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இரக்கம் பெறுவான். நான் விசுவாசிக்கிறேன், நீங்க அனைவரும் அந்த இரக்கத்தை பெற்றிருப்பீங்கன்னு. God bless you all.